நீங்கள் பார்த்தீங்களா சையது முஸ்டாக் அலி ட்ரோஃபியில் ஹர்திக் பாண்டியா வர்சஸ் விஜய் சங்கர், அதாவது தமிழ்நாடு வர்சஸ் பரோடா மேட்ச்சில் வந்து நிறைய விஷயம் அரங்கேறிச்சு. ஒரு பக்கம் நீங்கள் ஷாருக்கன் நல்லா விளையாண்டார், ஜெகதீஷன் ஒரு பக்கம் நல்லா விளையாண்டார். தமிழ்நாடு 221 அடித்தாங்க, பரோடா 222 சேஸ் பண்ணி முடித்தாங்க. ஆனால் அந்த மேட்ச்சில் டாக் ஆஃப் த டவுனாக இருந்தது விஜய் சங்கரும் ஹர்திக் பாண்டியாவும் தான். விஜய் சங்கர் ஹர்திக் பாண்டியாவை அந்த ஓவரில் 18 ரன்னு, அவரை ஒரு 3 6 ஹர்திக் பாண்டியாவை சுற்று விட்டு காமிச்சார். சரி, அதோட முடியல. திரும்ப ஹர்திக் பாண்டியாவோட டேர்ன் வந்தது, சேசிங்க்கு வந்தார். ஹர்திக் பாண்டியா குர்ஜப்னீத் சிங்குக்கு சுற்றி காமிச்சார், 4 6 அடித்து அந்த ஓவரில் ஆல்மோஸ்ட் ஒரு 30 ரன்னு வந்துருச்சு. திரும்ப விஜய் சங்கர் வந்தார், ஒரு க்ரூஷியல் ஓவர். அந்த ஓவர்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 14 ரன்னு, அதாவது 2 6 ஒரு 4 விஜய் சங்கரை ஹர்திக் பாண்டியா அடித்தது. அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா விஜய் சங்கர் ரன் அவுட் பண்ணது எப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் தான் டாக் ஆஃப் தி டவுனாக இருந்தாங்க. ஒருத்தவர் மும்பை இந்தியன்ஸ் ஹர்திக் பாண்டியா, இன்னொருத்தவர் விஜய் சங்கர் சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ சும்மாவே மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸும் சிஎஸ்கே ஃபேன்ஸும் நான் ஐபிஎல் சீசனில் முட்டிக்கிட்டு இருப்பாங்க. இதில் இப்போ ஆக்ஷன் வேறு நடந்திருக்குதா, சொல்லவா வேணும்? முந்தா நாள் ஃபுல்லாக சோஷியல் மீடியா ஃபுல்லாக கலையபுரம். இத்தனைக்கும் ஹர்திக் பாண்டியா குர்ஜப்னீத் சிங்கை வேறு அடிச்சிட்டாரா, பாத்தியா மும்பை இந்தியன்ஸ் பிளேயர் பேஸ்டு சிஎஸ்கே பவுலர் அப்படின்னு ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயா, இது தமிழ்நாடு வர்சஸ் பரோடா மேட்ச் ஐயா, என்னங்க ஐயா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு பேச தோணுச்சு. ஜென்டில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த சையது முஸ்டாக் அலி ட்ரோஃபி 2024-2025 ஸ்பெஷல் கிரிக்கெட் ஆனந்த் ஷோவிற்கு உங்களை வரவேற்கின்றேன். அண்ட் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களை கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இங்கே பாடுறா பையன் ஒருத்த பக்கத்து வீட்டு பையன் மாதிரி பேசுகிறான், அதுவும் ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டுட்டு பேசுகிறான் பாருப்பா, நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் மும்பை இந்தியன்ஸ் ஃபேனா ஹர்திக் பாண்டியாவுக்கு சப்போர்ட்டா, இன்னொரு பக்கம் நீங்கள் சிஎஸ்கே ஃபேனா விஜய் சங்கருக்கு சப்போர்ட்டா அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக்கை தட்டிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்தெந்த அளவுக்கு வீடியோவை லைக் பண்ணுறீங்களோ அந்தந்த அளவுக்கு யூடியூப் நம்மளோட வீடியோவை ஆடியன்ஸ்க்கு புஷ் பண்ணும், ரீச் கொடுக்கும். ஓகே, முதல்ல போயிடலாம் சையது முஸ்டாக் அலி ட்ரோஃபி பொறுத்த வரைக்கும். தமிழ்நாட்டிலேருந்து ஆரம்பிப்போமா? தமிழ்நாடு ஆடின 3 மேட்ச் இந்தூரில் ஆடினாங்க. 234 வெர்சஸ் திரிபுரா. மன்தீப் சிங் அங்கே கேப்டனாக இருந்தார், அவர் பஞ்சாப்லேருந்து இப்போ திரிபுராவுக்கு போய் ஆடுறாரு. அதுக்கப்புறம் சிக்கிமுக்கு அகேன்ஸ்டாக 218 ரன்னு, பரோடாக்கு அகேன்ஸ்டாக 221 ரன்னு அடித்தா 200க்கு மேலே 220க்கு மேலே அப்படின்னு தமிழ்நாடு முடிவு பண்ணி இறங்கி சும்மா கலகலன்னு திருவிழா வாக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் இந்திரஜித் ஓப்பன் பண்ணார் ஒரு மேட்ச், சாய் சுதர்ஷன் கூட. ஆனால் அடுத்த 2 மேட்ச் சாய் சுதர்ஷன் ஆடலை, இன்ஜுரியான்னு தெரியல. ஏன்னா ஒரு மேட்ச் டெலிகாஸ்ட் பண்ணலங்கிறதுனால அந்த சிக்கிம் மேட்ச் கூடவே கூட சொல்லியிருக்கலாம், ஷார்க்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் சாய் சுதர்ஷன் ஆடலை, என்ன காரணம்னு தெரியல. ஜக்கி வந்து அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணார் இந்திரஜித் கூட. ஆனால் இந்திரஜித் சும்மா சொல்லக்கூடாது, அவர் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க அவருடைய இன்னோவேட்டிவான ஷாட்ஸ், அது மாதிரி பேட்டை மேலே தூக்கி அதெல்லாம் பண்ணக்கூடியவர். ஆனால் இப்போ அவருக்கு வந்து இந்த வருஷம் சான்ஸ் கிடச்சிருக்கு, பிரிக்கிறாரு, நல்லா ஆடுறாரு, பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணி ஆடுறாரு. வெயிட்டிங் ஃபார் த 100 இந்திரஜித். முக்கியமான மேட்ச்சில் நீங்கள் எப்படியும் கர்நாடகா கூட அடிக்கிறதுக்கு என்னோட ஆல் தி பெஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஒரு பக்கம் அப்படின்னா அப்புறம் பூபதியும் ரித்திக்கும் ஒரு பிக் லீக்குக்கு வராங்க, ஆடுறாங்க. ரித்திக் வந்து ஒரு ரிஷப் பண்ட் மாதிரி ஒரு பக்கம் திருப்பி விட்டார் தூக்கி, விக்கெட் கீப்பரு அப்படியே தாண்டி போயிடுச்சு, 6 போயிடுச்சு. ஸோ ரித்திக்கு வருது, ஓகேங்களா, அவர் ஒரு மாதிரி பேட்டை விடுறாரு, அது நல்ல ஒரு விஷயம் கீழே. அதுக்கப்புறம் பூபதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது லெஃப்ட் ஹேண்டர், அந்த மிடில் ஆர்டரில் ஒருத்தவர் தேவை, அவரும் ஒரு மாதிரி பிக் லீக்குக்கு வந்தாச்சு. ஆல்ரெடி அவர் ரஞ்சிலலாம் டெபியூ ஆகி நல்லா போய்கிட்டு இருக்கிறாரு, ஒன்ஸ் சூப்பராக ஆடிட்டு இருக்கிறாரு. விஜய் சங்கர் ஆல்ரவுண்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. சிஎஸ்கேவரை எடுக்கும் போது எல்லாருமே வந்து பொதுவாக விஜய் சங்கரை வந்து எல்லோரும் கலாய்ப்பாங்க. நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன், நீங்கள் ரஞ்சி ட்ரோஃபியில் கடந்த 4 வருஷத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் ஒரு தமிழ்நாடு பேட்டராக அவர் இருந்துக்கிட்டு இருப்பார். விக்கெட் வேணுங்கும் போது சில நேரத்தை எடுத்து கொடுத்துக்கிட்டு இருப்பார். பட் இப்போ சையது முஸ்டாக் அலி ட்ரோஃபியில் விஜய் சங்கர் கிட்ட ஒரு 38 ஒரு 250ங்கிற ஸ்ட்ரைக் ரேட்டில் வருது. ஒரு மெய்டனு ஒரு 2 விக்கெட்டு, இது இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் திருவிழாட்ட கொடுக்குறாரு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா ஓவர் மட்டும் தான் ஆடி, மற்றபடி த்ரூ அவுட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவும் பண்ணிக்கிட்டு இருக்காரு விஜய் சங்கர். இது சிஎஸ்கேவுக்கு ஒரு நல்ல ஒரு ஆறுதலான விஷயம். தமிழ்நாடு ரஞ்சி ட்ரோஃபி மேட்சுக்குள்ள ட்ராப்டு. இப்போ இந்திரஜித், சாய் சுதர்ஷன் இவங்கெல்லாம் வந்து நேஷனல் டியூட்டிக்காக போனோன்னே இவருக்கு வாய்ப்பு கிடைச்சோடனே 100 திரும்பி ஒரு மேட்ச் சேவிங் மேட்ச் ஒன்று ஆன ரயில்வேஸ்க்கு அகேன்ஸ்டாக நினைக்கிறேன், ஐ நாட் ராங். பட் 2 மேட்ச் பேக் டு பேக் சூப்பராக ஆனார், பவுலிங் நல்லா போட்டார். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சையது முஸ்டாக் அலி ட்ரோஃபி இப்போ நல்லா ஆடி இருக்காரு. சிஎஸ்கே வேறு அவர் எடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி அவர் லைஃப் பேக்வேர்டில் போனது இப்போ ஒரு மாதிரி ஃபார்வேர்டில் வந்து இருக்குங்கிறது வந்து சிஎஸ்கேவுக்கு நல்ல ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஹர்திக் பாண்டியா அடிச்ச 6 அதெல்லாம்
அருமையாக இருந்துச்சு மக்களே, பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. விஜய் சங்கர் வகையில் நான் சந்தோஷப்படுறேன். அண்ட் சாய் கிஷோர் வழக்கம் போல் அவர் அந்த ஒயிட் பால் கையில் கொடுங்க, நான் போட்டு திரும்பி எழுத்து கொடுக்குறேன். வருண் சக்கரவர்த்தி அந்த மாதிரி தான். ஓவரால் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி தமிழ்நாடு செட்டில்டாக இருக்கிறாங்க, பரோடா கிட்ட மட்டும் தோற்றுருக்குறாங்க. அடுத்தது குஜராத்க்கு அகேன்ஸ்டாக, கர்நாடகா, சௌராஷ்டிரா, உத்தரகாண்டுக்கு அகேன்ஸ்டாக ஆட போகிறாங்க. இதில் வர அட்லீஸ்ட் ஒரு 3 மேட்சாச்சும் ஜெயிக்கிறோம். எல்லாரும் தமிழ்நாடு போயிருப்பா நாக் அவுட்ஸுன்னு சொல்கிறாங்க. பட் கொஞ்சம் ஒரு மாதிரி இன்னும் கொஞ்சம் கவனமாக தமிழ்நாடு ஆடணுமோன்னு எனக்கு தோணுது இந்த பரோடாவோட தோல்விக்கு அப்புறமா. இப்போ ஷாருக்கான் வந்து பவுலிங் போட்ட அந்த பரோடா மேட்ச்சில் போட்டிருக்க வேணாமோ அப்படின்னு எனக்கு தோணுதுங்கும் போது, அதே போல் அதுக்கு முன்னாடி மேட்ச்லேயும் வந்து போட்டு அடி வாங்கியிருந்திருப்பார், போட்டிருக்க வேணாமோ அப்படின்னு யோசிக்கும் போது. பட் ஐபிஎல்லில் ஷாருக்கானுக்கு ஏன் ஓவர் கொடுக்கல அப்படின்னு நம்ம கேட்கும்பொழுது, ஷாருக்கான் இப்போ இங்கேருந்து போட்டு ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட் பில்ட் பண்ணி நல்லா போட்டார்னா ஜிடிக்கு அவருக்கு வந்து ஓவர் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஷாருக்கான் இங்கேருந்து பண்ணுறது தப்பும் கிடையாது, அணிக்கு பாதிப்பு இல்லாத வகையில். தமிழ்நாடு பற்றி பார்த்து முடிச்சாச்சு. அடுத்து ஹர்திக் பாண்டியா சேசிங்க்கு வரும்பொழுது 121க்கு 4, அதாவது 44 பாலுக்கு 101 ரன்னு தேவை அப்படிங்கிற நிலமை வந்துச்சு. ரொம்ப பொறுமையாக தான் எடுத்துகிட்டு போனாங்க. இல்லை சாய் கிஷோர் ஒரு கேட்ச் வேறு ஒன்று விடுவார், ஹர்திக் பாண்டியாவுக்குள்ள வேற ஒரு பேருக்கு விடுவார். அந்த கேட்ச் எடுத்திருந்தாலோ அடுத்தடுத்து சில பல பவுண்டரிஸ் தடுக்கப்பட்டிருந்தாலோ மேட்ச் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கையில் வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் குருணல் பாண்டியாவும் கொஞ்சம் தடுமாறிட்டு இருந்தால் அவருக்கு கொஞ்சம் பேட்டில் படம் ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அந்த குர்ஜப்ரீத்தோட ஓவருக்கு முன்னாடி 24 பாலுக்கு 66 ரன் இருந்துச்சு. ஸ்ட்ரைக்கில் ஹர்திக் பாண்டியா ஃபஸ்ட்டு பால் நல்லா ஒரு மாதிரி குர்ஜப்ரீத் சிங் ஓவர் த விக்கெட்டில் வந்து ஒரு மாதிரி காலு கடையில் ஒரு மாதிரி ஓபி பால் ஸ்லாட்டில் போட்டார். லெக் சைடில் அப்படியே மிடு விக்கெட்டுக்குள்ள அப்படியே பறக்க விட்டார், ஒரு ஹாஃப் ஹெலிகாப்டர் ஷாட் ஒன்று. திரும்பி அவுட் சைட் ஓவர் த விக்கெட்டில் வந்து ஒரு மாதிரி அவுட் சைட் ஆஃப் பால், அது ஒரு மாதிரி அதுவும் ஒரு ஸ்லாட்டில் விழுந்தது. ஸ்லாட்டில் விழுந்த அந்த வாலை பறந்துருச்சு, 6 பறந்துருச்சு. சைட் ஸ்க்ரீனுக்கு நேராக அடித்தார். திரும்பி அதே லெங்க்த்து அதே இடத்துல போட்டார். பட் இந்த தடவை லாங் ஆஃபுக்கு மேலே ஸ்டைலிஷ் ஆனார். மொத்தம் 3 6 வந்துச்சா. அதுக்கப்புறம் ஒரு நோபால் ஃப்ரீ ஹிட் ஒன்று வந்துச்சு. லெங்க்த்து பால் ஸ்டேடியம் விட்டு வெளியே பறக்க விட்டுட்டார். அதுக்கப்புறம் ஒயடியாக இருக்கிற ஒன்று போட்டார் குர்ஜப்ரீத் சிங். கல்லியில் பிச்சுக்கிட்டு 4 ஒன்று போச்சு. இந்த ஓவரில் மொத்தம் 30 ரன் கிட்டத்தட்ட அழிச்சாச்சு. மொத்தம் 4 6, ஒரு நோபால், ஒரு 4 வேறு. குர்ஜப்ரீத் சிங் முடிச்சுட்டு போகும்போது மேட்ச் இன்னும் தமிழ்நாடு கையில் தான் இருந்துச்சு. அதாவது 16 பாலுக்கு 34 ரன் அடிக்கணும் அப்படின்னு இருக்கும்போது விஜய் சங்கர் உள்ளே வந்தார். தேர்ட் மேன் ஆக்சுவலி கொஞ்சம் ஃபைனாக மாதிரி 30 ஓவர் சர்க்கிள் ஃபீல்டரை வச்சு தான் போட்டார். ஆனால் சந்தீப் வாரியர் தான் நான் ட்ரை பண்ண நினைக்கிறேன், ஃபைனாக வச்சுருந்தார். 4 போச்சு பிச்சுக்கிட்டு. அதுக்கப்புறம் பேக்வர்ட் பாயிண்டில் ஒரு 6 ஒன்று அப்படி அவனை அடிச்சு விட்டார். சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் லாங் ஆஃபுக்கு மேலே ஒரு 6. பாந்தியான எல்லா பாலை பார்த்து ஒரு மாதிரி நான் பேட்டோட ஸ்பீடு பவர் ஐயோங்கிற மாதிரி இருந்துச்சு. எந்த ஓவர்லையுமே கிட்டத்தட்ட ஒரு 18 ரன் கிட்டத்தட்ட அடிச்சார் நான் நினைக்கிறேன். ஐம் நாட் ராங். ஒரு விஜய் சங்கர் ஓவரையும் அடித்து தெறிக்க விட்டார். எல்லாரும் முகமது சொல்லலாம். முகமது வந்து ஏன் தேர்ட் மேனு அந்த கல்லிலாம் உள்ளே வச்சுட்டு போட்டார், வெளியில் வச்சிருக்கலாமே, அதுவும் அந்த அவுட் சைட் ஆஃப் பால் ஒயடராக போட்டுட்டு ஏன் அந்த ஃபீல்டரை உள்ளே வச்சு போட்டார் அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்கும்போது ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. ஹர்திக் பாண்டியா ரன் அவுட் ஆனார்ல, அந்த பால் வந்து முகமது அதே போல் அவுட் சைட் ஆஃப் ஒயர் தான் போட்டார். பட் நான் என்ன நினச்சேன்னா, இந்திரஜித்தும் ஷாருக்கானு முகமது 3 பேரும் அந்த லாஸ்ட் பாலுக்கு முன்னாடி பேசும்போது அப்போ எனக்கு சிக்னல் கொடுத்த மாதிரி இருந்தது. சரி, நான் அந்த இடத்துல போடுறேன், அவங்க எப்படி லெக் சைடு தான் அடிக்க ட்ரை பண்ணுவாங்க, நான் லெக் சைடு ரொம்ப பெருசுங்கிறதுனால நான் அந்த ஒயடராக போடுறேன், அவங்க தேர்ட் பால் அடிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி முகமதோட ஐடியாவாக இருக்கலாம். ஆனால் ஹர்திக் பாண்டியா வந்து அவர் ஒய்டாக அவுட் சைட் ஆஃபில் போடும்போது அவர் தூக்கி லெக் சைடில் அடிச்சுட்டு தான் ஓடினார், ரன் அவுட் ஆனார். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 or 4 கிடைக்கல, அவர் 2 ரன் கூட கிடைக்கல. விஜய் சங்கர் அடித்த த்ரோனால இல்லை, பொதுவாகவே கிடச்சிருக்க வேண்டியது 2 ரன் தான் கிடச்சிருந்துச்சு. ஆனால் அத்தீஷ் சேத் என்ன பண்ணார், கரெக்டாக தூக்கி விட்டார். பட் அந்த இடத்துல ஒரு டைவ் வருண் சக்கரவர்த்தி அடிக்கலைங்கிறது ஒரு பக்கம், பால் சர்ரு அது பாட்டுக்கு போயிடுச்சு. ஆனால் அந்த பக்கம் கிராஸ் ரொம்ப கம்மி, ப்ராக்டிஸ் பிச்சர்ஸ்லாம் இருந்துச்சு நம்ம ட்ராங். ரித்திக்கு ஒரு வேளை த்ரோவை கரெக்டாக அடிச்சிருந்தா ஹர்திக் பாண்டியா 2வது ரன்னும் ஒரு இடத்துல ஓடி இருந்திருக்க மாட்டார். அப்போ ஸ்ட்ரைக் மாறி இருந்ததையும் நான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அதான் அங்கே ஓவரால் எடுத்துக்கிட்டிங்கன்னா விஜய் சங்கர் ஹர்திக் பாண்டியா குமுறுன்னு குமுறுனாரு, ஹர்திக் பாண்டியா குர்ஜப்ரீத் கும்முன்னு கும்முனாரு, திரும்பி ஹர்திக் பாண்டியா விஜய் சங்கர் போட்டு குத்துன்னு குத்துனாரு. ஆனால் கடைசியாக விஜய் சங்கர் டைரக்ட் ஹிட்டு ஒன்று அடித்தார் ஹர்திக் பாண்டியாவை, அவுட்டு செம்ம அவுட்டு. விஜய் சங்கர் அங்கேருந்து வந்து த்ரோன்னு அடித்தார், கரெக்டாக ஸ்டெம்பை பார்த்து அடித்தார், குச்சை பார்த்து அடிக்கலன்னு வைங்களேன். ஹர்திக் பாண்டியா அவுட் ஆனாலும் அந்த மேட்ச் ரொம்ப சீக்கிரமாகவே மேபி முடிஞ்சிருக்கிறது வாய்ப்பு இருக்குது. முகமது இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் லைக்கா கோவை கிங்ஸுக்காக ஷாருக்கான கேப்டன்ஸில் நிறைய தடவை பவுலிங் பண்ணியிருக்கிறார். அவருக்கு இது ரொம்ப ஒன்றும் பெரிய அப்படிலாம் இருந்திருக்காது, பட் அவர் அசால்ட்டாக போட்டிருந்திருப்பார். பட் கடைசியாக பரோடா வின் பண்ணாங்க. விஜய் சங்கர் கூட கடைசியாக ஹர்திக் பாண்டியா கூடலாம் இன்னும் ஃபோட்டோ போட்டு ஆன் ஃபீல்டில் தான் அந்த ரைவல்ஸ் எல்லாம்
ஆஃப் த ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்தஃபான்னு சொல்லிட்டு போஸ்ட் போட்டிருந்தாரு. நல்லா இருந்துச்சு. எண்ட் ஆஃப் தி டே கிரிக்கெட் தான் வின்னர் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து அந்த போஸ்ட் அப்படிங்கிறது இருந்தது. பட் செம்மையான ஒரு மேட்ச்சு. இப்போ நான் இதை பேசினே தனியாக ஒரு வீடியோ போடலாங்கிற அளவுக்கு அது அப்படிப்பட்ட ஒரு மேட்ச்சு. அப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு மேட்ச்சு. ஒரு கணக்கு சொல்கிறேன் கேளுங்களேன். மத்திய பிரதேஷ் 222 ரன் அடிச்சிருக்காங்க, ஹரியானா 255 ரன், ஜார்க்கண்ட் 243 ரன் அடிக்கிறாங்க, ஹைதராபாத் 248 ரன் அடிக்கிறாங்க, மத்திய பிரதேஷ் 216 ரன் அடிச்சிருக்காங்க, விதர்பா 216 ரன், வேறு மும்பை 250 ரன், உத்தரகாண்ட் 215 ரன், ராஜஸ்தான் 217 ரன், டெல்லி 233 ரன். இதெல்லாம் சையது முஸ்டாக் ட்ரோஃபியில் பதியப்பட்ட ரன்கள். பிசிசிஐ என்ன பண்ணிட்டாங்க, T20 வென்யூஸ் இதெல்லாம் பார்த்து மேட்ச் வச்சு விட்டாங்க. இப்போது மும்பை, ராஜ்கோட்டில் இந்த சௌராஷ்டிராவில் சி கிரவுண்ட் ஒன்று இருக்குது, அங்கே வச்சு விட்டாங்க. அப்புறம் இந்தூர்லேயும் வச்சு விட்டாங்களா. ஸோ அதனால் 200, 230, 240 அசால்ட்டாக அடிக்கிறாங்க. எஸ்பெஷலி இந்த 7 சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்கல்ல, சிக்கிம், திரிபுராவது அவுட் ஸ்டேஷன் நிறைய பிளேஸை வச்சு விளாண்டுறாங்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்போ அசாம் அந்த பிளேட் குரூப்லேருந்து மேலே வந்துட்டாங்க. அப்புறம் அந்த அருணாச்சல் பிரதேஷ், சிக்கிமு இவங்களெல்லாம் போட்டு கும்புறாங்க. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அருணாச்சல் பிரதேஷ் 32 ரனுக்கு ஆல் அவுட் ஆகிறாங்க ஜம்மு காஷ்மீர் கிட்ட. அதை 3 ஓவரில் சேஸ் பண்ணி முடிக்கிறாங்க. நாகாலாந்து 77க்கு ஆல் அவுட் ஆகிறாங்க. சிக்கிம் 84 ரன்னுக்கு 7 விக்கெட்டை விட்டு ஆல் அவுட் ஆகாமல் இருக்கிறாங்க. மணிப்பூர் 86 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிருக்கிறாங்க. மேகாலயா 69 ரனுக்கு ஆல் அவுட் ஆகிறாங்க. இந்த பிளேட் குரூப்பில் இருக்கிறாங்கல்ல, கிரிக்கெட்டில் பின்தங்கிய மாநிலங்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களாம் இன்னும் கிரிக்கெட் போய் சேரவே இல்லை. அங்கேருந்து ஏதோ ரியன் புராகு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சில கிரிக்கெட்டர்ஸ் மட்டும் மேலே ஏறி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. மற்றவங்களாம் அப்படியே பின்னாடி போயிட்டு இருக்குங்க. எப்போ அவங்களாம் வர போகிறாங்கன்னு தெரியல. பட் ஆனால் ராபேஸ் டேலண்ட் ஃபுல்லாக அங்கே இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனைங்க நாக் அவுட்ஸ் பாருங்கள். அல்லூரில் பெங்களூரில் வச்சுருக்காங்க. ஃபைனல் பெங்களூரு சின்னசுவாமி ஸ்டேடியமில் ரன் ஃபெஸ்ட்டுக்கு ஸோ தயாராகுங்கள் சொல்கிற மாதிரி தான் இப்போ பிசிசிஐ ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததாக காத்திருங்கள் அப்படின்னு சொல்லி உங்களை யார் ஆர்சிபியோட கேப்டன் சொல்லிட்டு உங்களை அப்படி விறுவிறுப்பாக்குறேன்னு சொல்லி வெயிட் பண்ண வச்சு கடைசி வரைக்கும் அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன். ஏன்னா ஆர்சிபியோட கேப்டனாக யார் இருப்பா அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி நம்ம ஆர்சிபியோட ஸ்குவாட் ரிவ்யூவில் பார்க்கும்போது டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பட் நம்ம சொல்லியிருந்தோம் அதில் குருணல் பாண்டியா வாய்ப்பு இருக்கோ, ரஜத் படிட்டார் வாய்ப்பு இருக்கோ, விராட் கோலி தான் கேப்டனாக இருப்பாரோ நம்ம பேசியிருந்தோம். பட் எனக்கு என்னமோ இந்த 3 பேருக்கும் அந்த வாய்ப்பு இருக்குது. விராட் கோலிக்கு ஹைலி சான்சஸ் இருக்குதா? எனக்கு என்னன்னா அந்த விராட் கோலி அப்போ கேப்டன்சி விட்டு, அதாவது ஆர்சிபியோட கேப்டன்சி விட்டு அவர் வெளியேறும் பொழுது இந்தியாவோட 3 ஃபார்மட் கேப்டன்சிலேருந்து அவர் வெளியில் போனார். ஸோ அப்போ ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாகவே இருந்தார். அவர் ஆர்சிபிக்காக நான் கேப்டன்சி விட்டு வெளியில் போகிறேன்னு சொல்லும் போதே ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக தான் இருந்தார். ஆனால் ஃபேஃபை வந்து பேட்டிங் மட்டும் வாங்க, நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல்டிங் பண்ணும்போது நான் கேப்டனாகவும் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் அப்பப்போ கொஞ்சம் பண்ணார். அப்படிங்கிறதுனால அவர் மைண்டு மாறிடுச்சோ, தலைவன் கேப்டன்சிக்கு ரெடி ஆகிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்னல் எனக்கு போன வருஷம் வந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் இப்போது ஃபேஃப் டு பிளஸஸும் எடுக்கலை. கேப்டன்சி யாருக்கு கொடுக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரில. விராட் கோலிக்கு அதிக சான்ஸ் ஒரு பக்கம் இருக்குன்னு நினைக்கும் போது, இன்னொரு பக்கம் அவங்க குருணல் பாண்டியா எடுத்தது பிளான் பண்ணி எடுத்தாங்களான்னு எனக்கு தெரில. ஆனால் குருணல் பாண்டியா பரோடாவை லீட் பண்ணுறாரு. ஐ திங்க் இந்த சீசன் மட்டும் கிடையாது, அவர் ரஞ்சி ட்ரோஃபிலையும் லீட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ரஞ்சி ட்ரோஃபியில் பரோடாவை இப்போ சக்ஸஸ்ஃபுல் ஒரு டீமாக கொண்டு போயிட்டு இருக்காரு. ஐ திங்க் மும்பையெல்லாம் பீட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், நாட் ராங். பட் இந்த சையது முஸ்டாக் ட்ரோஃபியில் மேட்சஸே தோக்கலை. அண்ட் 3 மேட்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலாக போட்டிருக்காரு. இந்தூரில் ஒவ்வொரு பவுலரும் ஒரு 44, 50 ஹாஃப் செஞ்சுரி அடிக்கும் போது அதில் குருணல் பாண்டியா மட்டும் முக்கியமான நேரத்தில் விக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்கிறார். அப்படிங்கும்போது குருணல் பாண்டியா ஆல்ரெடி ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயரு, 3 டைம்ஸ் சாம்பியன். லக்னோ சூப்பர் ஜெயினில் KL ராகுல் விட்டுட்டு போன உடனே இன்ஜுரினால யாருப்பா கேப்டன்னு பார்க்கும்போது KL ராகுல் லீட் பண்ணி அந்த டீம், அதாவது லக்னோ சூப்பர் ஜெயின்ட்டை பிளே ஆஃபுக்கு கூப்பிட்டு போனவர். ஸோ இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவரோட பங்களிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு டொமஸ்டிக் கிரிக்கெட்லேயும் கேப்டனாக நல்லாவும் பண்ணியிருக்காரு. பிளேயராக வந்து பார்த்திங்க அப்படின்னா சாம்பியன் டீமுக்கு சாம்பியன் ஆக்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்கிறாரு. ஸோ LSGலையும் இப்போ கேப்டனாகவும் ஆல்மோஸ்ட் இருந்திருக்கிறாருங்கும் பொழுது ஒய் நாட் குருணல் பாண்டியா அப்படிங்கிற கேள்வி உங்கள் மனசுலையும் என் மனசுலையும் எழுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா என் மனசில் எழுது. குருணல் பாண்டியாவும் ஆர்சிபியோட கேப்டன் ஆகிறதுக்கான ஒரு நல்ல கண்டென்டராகவும் அவர் இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. சரிப்பா குருணல் பாண்டியா விடுங்கப்பா, ஆனால் இங்கே ரிட்டன்ஷனில் ரஜத் படிட்டார் ரிட்டைன் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்யூச்சரு ஆல்ரெடி சர்வ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஒரு பேட்டரு ரஜத் படிட்டாரை நாங்கள் ஏன் கேப்டனாக போடக்கூடாது? ஆக்சுவலி மத்திய பிரதேஷுக்கு இப்போ அவர் தான் வந்து சையது முஸ்டாக் ட்ரோஃபியில் கேப்டன்சி பண்ணிகிட்டு இருக்காரு. பஞ்சாபுக்கு அகேன்ஸ்டாக 62 ரன்னு 34 பால்ல. நல்லா இருக்குமா, நைஸ்மா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒருத்தவரை ஆக்ஷன்லேருந்து வாங்கியிருக்கிறாங்க, ஆனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டு இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக பரோடாவை லீட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காரு. இன்னொருத்தவர் ஆல்ரெடி நம்ம டீமுக்காக ஆன ஒரு சேவகன், இப்போ அவர் ரிட்டைன் பண்ணியிருக்கிறோம். அவர் இப்போ கேப்டன்சி வேறு பண்ணிகிட்டு இருக்காரு. அவரா ஸோ நம்மளுக்கு பல வருஷமாக நம்ம டீமுக்காகவே இருந்து டீமுக்காகவே ஆடி கேப்டன்சி பண்ணி தென் கேப்டன்சி பண்ணாமல் வெளியில் போகாமல் இப்பயும் இருக்கிறான்ப்பா அந்த ராஜா, அந்த கிங்கு விராட் கோலியா.
ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். திரும்ப அடுத்ததும் ஒரு கேப்டனை பற்றியே போயிடுவோம். பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் 26 கோடி கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. 26 கோடி கொடுத்து வாங்கியிருக்கிறாங்கன்னா அப்போது அவர் தான் கேப்டன். ஏன்னா பாண்டிங் இவர் தான் வேணும்னு சொல்லி எடுத்துருக்கிறாரு, மேனேஜ்மெண்ட்டையும் கன்வின்ஸ் பண்ணியிருக்காருங்கும் போது இவர் தான் கேப்டன், அதில் சந்தேகமே கிடையாது. கோவாக்கு அகேன்ஸ்டாக அது அவர் அடித்த அந்த 100, அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் 100, ஒரு ஹைதராபாத்தில் விட்டு உரின்னு கோவா உரிச்சார். பட் கோவாவும் ஒரு மாதிரி துருத்திட்டு வந்துட்டாங்க. இந்த 100ங்கிறத தனி எடுத்து மகாராஷ்டிராவுக்கு அகேன்ஸ்டாக திரும்ப அவர் ஒரு 71 39 பால சேசிங்கில் ஒன்று அடித்தார். நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி நல்ல ஒரு பவுலிங் அட்டாக்கு அகேன்ஸ்டாக அடிச்சிருக்கிறாரு. ஸோ எனக்கு இதன் மூலமாக ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு அந்த ஸ்ரேயாஸ் ஐயரோட பேட்டிங்கில் ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு அந்த நம்பர் 4க்கு சரியான ஃபிட்டான ஒரு பேட்டர் அவர். ஆனால் என்ன ஆல்ரவுண்டர் கிடையாது. ஆனால் மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஸ்ரேயாஸ் ஐயர் அந்த மிடில் ஆர்டர் ரொம்ப பிடிக்கும். அவர் ஆடினா நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவர் ஆடினா ரொம்ப பிடிக்குங்க. ஒரு மாதிரி அவரோட ஷாட்ஸ் எல்லாமே வெளியில் தான் இருக்கும். அப்படி இருப்பார். ஸோ இப்போது ரஞ்சி ட்ரோஃபி நல்லா விளையாண்டு, சையத் முஸ்டாக் அலி ட்ரோஃபி நல்லா விளையாண்டு, அதுக்கப்புறம் விஜயசாகர் ட்ரோஃபியில் ஸ்ரேயாஸ் தயவு செஞ்சு நீங்கள் ஒரு மாதிரி ரெக்கார்ட் பிரேக் ஒன்று நிறைய அதை அடித்து தம்சம் பண்ணி குமிச்சிட்டு வச்சுருங்க. இப்போ சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2025 எனக்கு ஸ்ரேயாஸ் ஐயரோட பேட்டிங்கை வேறு மாதிரி நான் பார்க்கணும். ஏன்னா வேர்ல்டு கப் 2023 அவர் ஆன அடி அந்த நம்பர் 4. துபாயில் ஒரு வேளை இந்தியா ஆடுறாங்கன்னா ஸ்ரேயாஸ் மாதிரியான ஒரு மிடில் ஆர்டர் பேட்டர் ரொம்ப முக்கியம். கன்னா அப்படி ஒருத்தர் தேவை. இப்போது பஞ்சாபுக்கு கேப்டன் ஆக போகிற ஸ்ரேயாஸ் ஐயர், இந்தியன் டீமோட நம்பர் 4 பேட்டர் ஸ்ரேயாஸ் ஐயர், மும்பையோட பேட்டர் ஸ்ரேயாஸ் ஐயர் கலக்கிக்கிட்டு இருக்கிறாருங்கிறது ஒரு பக்கம். அப்படின்னா திலக் வர்மா, நீங்கள் நியூஸ் பார்த்துருப்பீங்களா, கன்சிக்யூட்டிவ் T20 100 திலக் வர்மா ரெக்கார்ட் அடித்தது மேகாலயாவுக்கு அகெயின்ஸ்டாக. ஒரு 67 பால் 151 ஹேமர் பண்ணியிருக்கிறாரு. குத்தி குடஞ்சிருக்கிறாரு 10 6. அங்கே சவுத் ஆஃப்ரிக்காவில் என்ன வெறியில் இருந்தாரோ அதே வெறியை மேகாலயா மேலே காமிச்சிருக்கிறாரு. பாவம் மேகாலயா பசங்க. ஐயோ, திலக் வர்மா 100 விட இப்போ ஸ்ரேயாஸ் ஐயரோட 100க்கு எந்தளவுக்கு ஒரு மாதிரி வாவுன்னு சொன்னோம், அதே போல் ஷபாஸ் அகமதோட 100 லக்னோ சூப்பர் ஜெயண்ட்டை எடுத்திருந்தாங்க. கண்டிப்பாக ஆட வச்சே ஆகணுங்க. ஆர்சிபி தான் அவர் விட்டாங்க. ஆனால் ஒரு மாதிரி எஸ்ஆர்எஸ் சரியாக பயன்படுத்த மாதிரி எனக்கு தோணுச்சு. பஞ்சாப் டிஃபெண்டிங் சாம்பியன் 180 டார்கெட்டு 11க்கு 4 போயிடுச்சு. 4 ஓவர் நடந்துக்கிட்டு இருக்கு. செம்ம பவுலிங் அட்டாக்குங்க. ஹர்ஷ்தீப் சிங், ஹர்பீத் பரார், அபிஷேக் சர்மா ஆல்ரெடி ஒரு 3 விக்கெட் எடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி செம்ம பவுலிங் அட்டாக்கு. விக்கெட் போயிடுச்சு, வராரு வந்து அந்த விக்கெட் போன அந்த ஓவர்லேயே அவரோட அட்டாக்கிங் கிரிக்கெட் அவரை ஆரம்பித்தார். ஒரு மாதிரி பேக்வர்ட் பண்ண பிச்சுக்கிட்டு ஒரு பால் ஒன்று போச்சு, அப்படி மடக்கி போட்டு ஒரு ஃபைன் லெக்கில் ஒரு 6 ஒன்று அடித்தார். லாங்கானில் ஒரு 6 ஒன்று அதுக்கு முன்னாடி ஒன்று அடித்தார். அந்த ஓவர்லேருந்து ஒரு மாதிரி ஃபியர்லெஸ்ஸாக ஆரம்பித்தார். ஹர்ஷ்தீப் சிங்கை வந்து ஒரு 6 ஒன்று நேரம் ஒன்று அடித்தார். ஆஹா, அபிஷேக் சர்மாவை பறக்க விட்டார். நீங்கள் 3 விக்கெட் எடுத்துருக்கலாம், ஓரம் போ அப்படிங்கிற மாதிரி அடித்தார். 49 பால் அந்த 100 அடித்தார். சிங்கிள் ஹேண்டடாக நின்று ஷபாஸ் அகமது அடிச்சிருக்கிறாரு. இந்த பெங்கால் பென் ஸ்டோக்ஸ் வந்து ரஞ்சி ட்ரோஃபியில் பல தடவை பெங்காலை காப்பாற்றிருக்கிறாரு. ஒரு சீசன் தினேஷ் கார்த்திக் இவரும் சேர்ந்து ஆர்சிபியை காப்பாற்றினாங்க. ஆனால் ஆர்சிபி அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ ஷபாஸ் அகமது லக்னோவுக்கு போயிருக்காரு. செம்ம ஸ்பின் ஆல்ரவுண்டரு, பயன்படுத்தியே ஆகணும். இந்தியாவுக்கு அவர் வந்து உள்ளே கூப்பிட்டு வந்தாங்க. திரும்ப இந்த பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக அவர் அக்சர் பட்டேலுக்கு காம்படிஷன் கொடுப்பாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அப்புறம் நிறைய பேர் 100 அடிச்சிருக்கலாம். ஆனால் இவரோட 100 தான் பேசப்பட்டு வந்துட்டு இருக்குது. அதாவது உர்வில் பட்டேல் வந்து செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் T20 100 அடிச்சிருக்கிறாரு. 28 பாலில் அந்த 100 எந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக அடித்தார் தெரியுங்களா? திரிபுராவுக்கு அகேன்ஸ்டாக அடித்தார். 28 பாலில் அந்த 100 வந்ததுக்கப்புறம் 35 பாலில் 113 ரன் நாட் அவுட்டோட 322ங்கிற ஸ்ட்ரைக்கர் ரேட்டோட 135ங்கிற டார்கெட்டில் இவரே 113 ரன் அடித்து திரிபுராவை அடித்து கையில் கொடுத்துட்டு போயிட்டார். எல்லாரும் விஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க உர்வில் பட்டேலுக்கு. அன்சோல்டு வேறு ஆகிட்டார். மேகாலயா, திரிபுரா, சிக்கிம் இவங்களெல்லாம் நினச்சா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம கஷ்டம் போக்க நம்ம அடிச்சு தானே ஆகணும்னு சொல்லிட்டு இவங்களை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம். ஆனால் ஒரு விஷயத்தை நாங்கள் மென்ஷன் பண்ணிக்கிட்டோமா, ரொம்ப வளவலன்னு பேச வேணாம். என்னென்னா, பொதுவாக சையத் முஸ்டாக் அலி ட்ரோஃபி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்ஷனுக்கு முன்னாடினா ஒட்டுமொத்தமாக சையத் முஸ்டாக் அலி ட்ரோஃபி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் ஆக்ஷன் வரும். பொதுவாக ஜனவரியில் தான் வந்து இந்த ஆக்ஷன் அப்படிங்கிறத வந்து வைப்பாங்க. சையத் முஸ்டாக் அலி ட்ரோஃபி முடிஞ்சு விஜயசாகர் ட்ரோஃபி முடியும்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட். பட் இந்த வருஷம் என்னென்னு தெரில, சையத் முஸ்டாக் அலி ட்ரோஃபியோட ஃபஸ்ட்டு மேட்ச் அந்த ஃபஸ்ட்டு ஒரு நாள் முடிஞ்ச உடனே அடுத்தது ஆக்ஷன் வந்துருச்சு. இதில் தப்பிச்சது வந்து டெல்லியிலேருந்து பிரியன்ஷ் ஆர்யா. இப்போது அவர் வந்து பஞ்சாப் கிங்ஸ் பிக் பண்ணியிருக்கிறாங்க. ஓப்பன் பண்ணுவார்னு நினைக்கிறேன். பிரபாஸ் சிம்ரன் கூட சேர்ந்து 100 அடிச்சிருக்கிறார். 43 பாலில் யூபிக்கு அகேன்ஸ்டாக. புவனேஸ்வர் குமார், பியூஷ் சாவ்லா, சிவம் மவி, ரின்கு சிங் இருக்கிற டீம் அது ஸ்ட்ராங்கான டீம். 10 6 அடித்து ஓட விட்டுருக்கிறாரு. அந்த மேட்ச்சில் ரின்கு சிங் அவர் 71 ரன் அடித்தார். ஸோ இதில் வந்து இப்போ ஆர்யாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே, அவர் லைஃபு 3.8 கோடியோட வாவ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த உர்வில் பட்டேல் மாதிரியான பிளேயர்ஸ்
இந்த ஆக்ஷனுக்கு முன்னாடி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் தான் ஆக்ஷன்லேயே கொஞ்சமாவது கூப்பிடுவாங்க. சில பேருக்கு இந்த மாதிரியான சைதம் ஸ்டார்டர் ட்ரோஃபி மூலமாக நடந்திருக்கலாம், வாய்ப்பு இருந்திருக்கு. பட் ஆனால் சீக்கிரமே நடத்திக்கிட்டாங்க. ஓகேங்களா. ரிஷப் பண்ட் வந்து 2018 ஓப்பனராக ஹிமாச்சல் பிரதேஷுக்கு அகேன்ஸ்டாக 38 பாலில் 116 ரன் அடிச்சிருந்தார். அது ஒரு ஃபாஸ்டஸ்ட்டு T20 100 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் T20 100 இருந்ததுன்னு நினைக்கிறேன். இதுக்கு இப்போ நான் சொன்னேன் அப்படின்னா லக்னோ சூப்பர் ஜெயண்ட்டுக்கு யார் ஓப்பன் பண்ண போகிறாங்கிற கேள்வி இருந்துகிட்டு இருந்தது. நான் அப்துல் சமாத்னு சொன்னேன், எல்லாரும் இன்னும் கிரிக்கானந்தான்னு சிரிச்சாங்க. பட் எனக்கு டவுட்டாக எனக்கு லைட்டாக தோணுதுன்னு சொன்னேன். மர்க்ரம் ஓப்பன் பண்ணுவாங்கங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். மர்க்ரம் ஓப்பன் பண்ணுறேன்னா ஒய்நாட் ரிஷப் பண்ட் அவரோட அண்டர் 19 டேஸில் அவர் டெல்லிக்காக ஆடும்பொழுது ஓப்பன் தானே பண்ணியிருந்தார். அப்படிங்கும்போது ரிஷப் பண்ட் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்டுக்காக ஓப்பன் பண்ணுவார் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தலைவன் அப்போவே ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு எங்கிட்ட 116 2018 ஃபாஸ்டஸ்ட் T20 100, ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் T20 100. இது மேபி த செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் T20 100 கூட இருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஸோ நமக்கு இந்த வீடியோவில் எக்கச்சக்கமான ஐபிஎல் பிளேயர்ஸுகளோட பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிருக்குது. இதில் ஹர்திக் பாண்டியா வர்சஸ் விஜய் சங்கரோட கான்டெஸ்ட் ஒரு பக்கம்னா, சிஎஸ்கேவோட பவுலர் குர்ஜப்ரீத் சிங் வந்துருவார் தலைவா. இந்த புவனேஸ்வர் குமார், ஜோஷ் ஹேசல்வுட், குர்ஜப்ரீத் சிங் மாதிரி இந்த நியூ பால் பவுலர்ஸ் டெத் ஓவரில் தீபக் சேனி வச்சுக்கலாம். டெத் ஓவர் ஒரு ஓவர் போடும்போது அதில் ஒரு ஓவர் என்னைக்காவது அடி வாங்கும். குர்ஜப்ரீத் சிங் இந்த மேட்ச் அடி வாங்கிட்டாரு, திரும்பி பவுன்ஸ் பேக் ஆகி வருவார். கவலையே கிடையாது ஒரு பக்கம். அப்படின்னா இன்னொரு பக்கம் ஆர்சிபிக்கு யார் கேப்டன் அப்படிங்கிறதையும் பற்றியும் நம்ம பேசி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக்கை போட்டுருங்க. அதுக்கப்புறம் பஞ்சாப் கிங்ஸுக்கு ஒரு மாதிரி ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டனாக இருப்பார், செம்மையாக ஆடிட்டு இருக்காருன்னு சொன்னேன். ஸ்ரேயாஸ் ஐயரோட ஃபேன்ஸ் இருக்கீங்களா? கீழே லைக்கை போட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பண்ட்டு ஓப்பன் பண்ணுவாருங்கிறத பற்றியும் பேசியிருக்கிறோம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். குருல் பாண்டியாவா, விராட் கோலியா, ரஜத் பட்டிலா, ஆர்சிபி கேப்டன் யார்? நீங்கள் சொல்லுங்கள்.